ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் பேங்குடைய BHIM UPI அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூபிஐ அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் யூபிஐ இந்த மாதிரியான யூபிஐ தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே அவங்களுடைய அஃபிஷியல் யூபிஐ ஆப்பை வச்சுருக்க தான் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூபிஐ சீரீஸில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நிறைய யூபிஐ ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. பார்க்காதவங்க எங்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்குடைய BHIM அப்படிங்கிற அந்த யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷனில் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுமே தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் கேட்குது உங்ககிட்ட. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் எல்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்குது. அதாவது லொக்கேஷன் என்ன கொடுக்குற அலோவ் ஒன்லி ஒயில் யூசிங் த ஆப் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா SMS பெர்மிஷன் கேட்குது, அலோவ் கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுது. வெயிட்னு பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபார் யூபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் வி நீட் டு வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அசோசியேட்டட் வித் திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுது. கிளிக் டு சென்ட் த SMS அப்படின்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் SMS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம் கார்டை கேட்குது. எந்த சிம் கார்டில் நீங்கள் போடணும், BHIM UPI வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம இதில் SIM 2 கொடுத்துக்கலாம். அதாவது டிவைஸை செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி மட்டுமே தான் நீங்கள் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் உங்களுக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம சென்ட் SMS அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஓகே, இப்போ லோட் ஆகுது. SMS இப்போ சென்டிங் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா SMS சென்ட் ஆனதா நம்ம கிட்ட இந்த SMS காஸ்ட், அதாவது எவ்வளோ ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இதில் காமிக்குது. SMS சென்ட் ஆனதுக்கான ப்ரூஃபாக இதில் காமிக்குது. இப்போ நம்ம இதை ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு நம்மளுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ வெரிஃபை பண்ணிட்டு நம்ம இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டப்புக்குள்ளே போகுது. இப்போ நம்ம மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ ஒய்ஃபை யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது ஜஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே தான் நமக்கு மொபைல் டேட்டா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம ஒய்ஃபையே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி இந்த மாதிரியான ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. அதை நம்ம இப்போ என்டர் பண்ணிட்டுக்கலாம். என்டர் பண்ணிட்டு நம்ம இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டாவை நம்ம என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி வருது. உங்களுடைய அப்ளிகேஷன் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ண சொல்லுது. அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்புக்கு ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்குது. அதை நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லொக்கேஷனை ஆக்டிவேட் பண்ண சொல்லுது. இப்போ லொக்கேஷன் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனோம்னா கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் ஆன் இந்தியன் பேங்க் UPI அப்படின்னு இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டு இமீடியட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. நோ பேமெண்ட் அட்ரஸ் ஃபோன் அந்த மாதிரி வருது. ஓகே, இது நோ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுடைய டேஷ்போர்டு. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு UPI பேஸ்ட் அப்ளிகேஷன், நல்லா சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் மணி, ரிக்வஸ்ட் மணி, பேமெண்ட் அட்ரஸ், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி 4 ஆப்ஷன் மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலு, மை அக்கௌண்ட்டு, கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஏதாவது கொஸ்டின்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்ஸில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்து கேட்டால் அதை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் தேவைன்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கோங்க சென்ட் மணிங்கிற ஆப்ஷனை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். நோ அட்ரஸ் ஃபோன் அந்த மாதிரி வருது. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ், அதாவது ஒரு UPI பேஸ்ட் அட்ரஸை நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய UPI அட்ரஸ், அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது கூகுள் பே இருந்தாலும் சரி, ஃபோன்பே, அதாவது அதில் நீங்கள் லிங்க் பண்ண UPI அட்ரஸாக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்தியன் பேங்குக்குன்னு தனியாக நம்மக்கிட்ட ஒரு UPI அட்ரஸ் கிரியேட் பண்ண சொல்லுது. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த UPI அட்ரஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்தியன் பேங்க் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இந்தியன் பேங்க் UPI யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு UPI ID உங்களுக்கு வந்துடும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் மணி, யாருக்கிட்டையாவது அமௌண்ட் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த யூபிஐ ஐடியை கிரியேட் பண்ணி தான் அவங்க கிட்ட நீங்கள் வந்து ரிக்வஸ்ட்டை வந்து கொடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த யூபிஐ ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிஐ அட்ரஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து என்னெல்லாம் வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் அட்ரஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ், லோவர் கேஸ், டாட், அட் இந்த மாதிரியான ஹைஃபன் சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி தான் யூபிஐ அட்ரஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை இப்போ கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எந்த பேங்க், அதாவது இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் எந்த பேங்கை லிங்க் பண்ணியிருக்கீங்க, லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்குடைய டீடைல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்கை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா யூபிஐ வந்து, அதாவது நம்மளுடைய யூபிஐ டீடைல்ஸ் வந்து இதில் ஆட் ஆகுது. இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகுது. யூபிஐ பின் இஸ் ஆல்ரெடி செட், அதாவது நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனான கூகுள் பே, பேடிஎம் யூபிஐல வந்து அதாவது யூபிஐ பின் நாங்கள் செட் பண்ணிட்டோம், அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூபிஐயை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா யாருக்காவது காசு அனுப்பணும்னா சென்ட் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம யூபிஐ அட்ரஸ் மேலே வருது. யாருக்காவது அனுப்பணும் பேமெண்ட் மோட் அப்படின்னு கேட்குது. பேமெண்ட் மோடு யாருக்காவது நீங்கள் அனுப்பணும்னா எம்எம்ஐடி அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அது பிறகு எம்எம்ஐடி நம்பரை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கான 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர்னா பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, அதாவது யாருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமு, அமௌண்ட்டு, ரீமார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதாவது இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் மணி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது நீங்கள் அமௌண்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேயருடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்க, மினிமம் பேபிள் அமௌண்ட் எவ்வளவு, அதுக்கப்புறம் ரீமார்க்ஸு, அப்புறம் எந்த தேதியில் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரினா இது முன்னாடி நீங்கள் எங்கேயா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதாவது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா அது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் பேங்க் மட்டும் இல்லாமல் எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேங்க் ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட்டை நீங்கள் ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் பேங்குடைய BHIM UPI பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.